ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முயலுக்கு சூவா புல் கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்க போகிறோம். சூவா புல் அப்படின்னா என்னங்கிறது ஃபஸ்ட்டு நிறையா பேருக்கு தெரியாது. இது பேச்சு வழக்கில் எல்லோரும் என்ன கூவா புல்லுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலோட இது உண்மையான பேர் சூபா புல். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சவுண்டல். இது ஒரு மரம் வகை பசுந்தீவனம். கால்நடைகளான ஆடு மாடுகளுக்கெல்லாம் இந்த பசுந்தீவனத்தை கொடுக்குறாங்க. இது ரொம்ப நல்லா சாப்பிடும் ஆடு மாடெல்லாம். ஸோ இதை எனக்கு தெரிஞ்ச அண்ணன், நீங்கள் முயலுக்கு இதை கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுதான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். சரி நம்ம கொடுத்து டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது இலையை மட்டும் சாப்பிடுன்னு பார்த்தா அந்த காம்பையும் சேர்த்து அது சாப்பிட்டுச்சு. ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சு அப்படி தான் சொல்லணும். அப்புறம் அது நல்லா சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அடுத்த நாள் பார்க்கும்போது அதோடய யூரின் ஃபுல்லாமே ரெட் கலரில் போச்சு. ஸோ அப்போ நம்ம கொடுத்த இதனால தான் இது இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டு. உடனே நம்ம எப்பவும் போல் யூடியூப்பு, கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதில் என்னென்ன கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த சவுண்டல், இந்த சூபா புல்லில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. வேலி மசால், முயல் மசால், குதிரை மசாலில் எப்படி ப்ரோட்டீன் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டு 35% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாவு சத்தும் இதில் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், இது அளவாக கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாது. இப்போ அகத்திக்கீரையெல்லாம் எப்படி அளவாக முயலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி அளவாக கொடுக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள், அதுவும் அந்த ஒரு நாளும் அதுவே முழு தீவனமாக கொடுக்காம கொஞ்சோண்டு, இப்போ நம்ம துளசி கொஞ்சம் எப்படி கொடுக்குறோம் அது மாதிரி கொஞ்சமாக அதுக்கு கொடுக்கணும். அதனால் இதை அளவாக பயன்படுத்துங்க. இதையே ஒரு பசுந்தீவனமாக பயன்படுத்தாதீங்க. அது சரி கிடையாது. அப்புறம் இதில் சில விஷயங்களும் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும். குட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதை குட்டி கலைஞ்சு போயிடும், இந்த மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை அளவாக பயன்படுத்துங்க. இதையே ஒரு பசுந்தீவனமாக முழுசாக கொடுக்காதீங்க. அதனால் இதை கொடுக்கலாம், தப்பு கிடையாது, அளவாக கொடுங்க. அதை தான் நான் இங்கே சொல்கிறேன், என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த லேட்டஸ்ட்டாக ஒவ்வொரு தகவலையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய முயல் வளர்ப்பில் ஏற்படுற அனுபவங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். பாய்.